எதிர்நீச்சல் சீரியல்ல ஜீவானந்தம் என்ட்ரி குடுத்தா தான் சீரியலும் விறுவிறுப்பா போகும். மருமகள்களுக்கும் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே, இப்போ ஜீவானந்தம் எல்லா பிரச்சனையும் சரி பண்றதுக்கு மாஸா என்ட்ரி குடுத்திருக்காரு. அதாவது ஜீவானந்தம் தங்கியிருக்கிற அந்த கொடைக்கானலுக்கு பார்கவியும், வாத்தியாரும் வந்துட்டாங்க. அதே கொடைக்கானலுக்கு தான் இப்ப தர்ஷனும் பார்த்தீங்கன்னா, குணசேகரன ஏமாத்திட்டு அங்க வந்திருந்தாரு. இப்போ இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கல அப்படின்னாலும், ஜீவனானந்தத்தோட அந்த பாதுகாப்பான ஒரு கஸ்டடில இருக்கிற மாரி தான் ஒரு பாதுகாப்பா தான் இருக்காங்க. ஆனா, தர்ஷன பார்த்ததும் இப்ப அருவி பார்த்தீங்கன்னா, குணசேகரனுக்கு ஃபோன் பண்ணி, "பையன் சிக்கிட்டான். அதனால கல்யாண வேலையெல்லாம் பார்க்கலாம். நாளைக்குள்ள நான் வந்து தர்ஷன அழைச்சுட்டு வருவேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லி சந்தோஷமா சொல்றாரு. ஆனா செம்ம ட்விஸ்ட் என்னன்னா, எல்லார் கண்லயும் மண்ண தூவிட்டு, பார்கவி, வாத்தியாரு, தர்ஷன் இப்படி 3 பேரையுமே ஜீவானந்தம் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. இந்த விஷயம் இப்ப அறிவு மூலமா குணசேகரனுக்கு தெரிய வரப்போகுது. அப்படி தெரியும் பொழுது, இதுக்கெல்லாம் காரணம் ஈஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஈஸ்வரிய வெளுத்து வாங்க போறாரு குணசேகரன். இவர் மட்டும் இல்ல, இப்போ ஈஸ்வரி மேல லைட்டா சக்திக்கும் சந்தேகம் வருது. ஸோ ஜீவானந்தத வச்சு தான் தர்ஷன வந்து மறைச்சு வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாரி சக்தியும் இப்போ வந்து நம்ப போறாரு. இப்படி குணசேகரன் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கெல்லாம் காரணம் இந்த மருமகள்கள் தான் அப்படின்னு நம்பி மொத்த பழியும் தூக்கி போட போறாங்க. ஆனா எது எப்படியோ இப்ப ஜீவானந்தம் கையில இருக்கிற பார்கவி, தர்ஷனுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பொறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத. எதிர்நீச்சல் சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.